சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடணும். உன் ரெண்டாவது புள்ள அந்த ஏமாத்துக்கார ஏகாம்பரத்தை கூப்பிடணும்னு சொல்ற அதானே? ஆமா பிரபு கண்ணா. என்னது? இல்ல இல்ல இங்க பாருங்க, நீங்க மொராகிறன்னு சொன்னதுனால தான் நீங்க எல்லாரும் வரதுக்கு நான் சரின்னு சொன்னேன். அதுக்காக அந்த ஃபோர்ஜரி ஆள்லாம் கூப்பிடுன்னு சொன்னா அது நடக்காது. என்னப்பா கோவப்படாதப்பா, நாங்க சொல்றத கேளு. உனக்கும் என் தம்பிக்கும் இருக்கிற பிரச்சனை வேற. என்ன பிரச்சனை வேற? அதுதான் நம்மளோட இந்த நிலைமைக்கே காரணம். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீ சொல்றதெல்லாம் புரியுதுப்பா, புரியாம இல்ல. அதுக்கு தான் நீ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்குல்ல. அது ஒரு பக்கம் போகட்டும்பா. ஆனா அதுக்காக குடும்ப விஷயத்துல நாம அவனை ஒதுக்க முடியாது, ஒதுக்கவும் கூடாதுப்பா. நான் ஒதுக்குவேன்பா. அப்படிலாம் சொல்லாத பிரபு. நம்ம வம்சத்தோட முதல் வாரிசு நீ. உன் கல்யாணத்துல உன் சித்தப்பா கலந்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னோட அம்மா உயிரோட இல்லாததுனால உன் சித்தப்பாவும் சித்தியும் மணமேடையில ஜோடியா முன்னாடி நிக்கணும். நீ அவங்களுக்கு தானே பாத பூஜை பண்ணணும். அதுக்காகவாவது அவங்கள முறைப்படி நாம அழைச்சுத்தானே ஆகணும். முறைப்படி அழைக்கிறதுக்கு அந்த ஆள் ஒண்ணு முறைப்படி நடந்துக்கலையே. கூடவே இருந்து உங்களை ஏமாத்தின நம்பிக்கை துரோகி அவரு. அவர் நான் கூப்பிடணுமா? இல்ல, உங்க யாருக்கும் தெரியாம நான் மட்டும் போய் பொண்ணு பார்க்கலாம் நினைச்சேன். உங்களை கூப்பிட்டது ஏன் தப்பு தான். நீங்க யாரும் வர வேணாம். நானும் சாமியை மட்டும் போயிட்டு வந்துடுறோம். ஆளை விடுங்க. பிரபு, நீ கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் என் மனசுல படுறத சொல்லிடுறேன். புது சொந்தம் உருவாகிறது தான் கல்யாணம். ஆனா நீ இருக்கிற சொந்தத்தை எல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. போ, அதான் உன் இஷ்டம்னா உன் மனசுபடி பண்ணு. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் நீங்க மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையான்னு கேட்பாங்க. நீ இருக்காங்கன்னு சொல்லுவ. அப்புறம் ஏன் அவங்க எல்லாரும் வரல? அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையான்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? எங்களை எங்க சித்தப்பா ஏமாத்திட்டான், அவனை கூப்பிடணும்னு என் அப்பாவும் பாட்டியும் சொன்னாங்க. அதனால அவங்களையும் கூப்பிடாம விட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவியோ? அப்படி நீ சொன்னேன்னா எந்த அப்பா அம்மா அவங்க பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? நல்லா யோசி. தன்னோட அப்பா பாட்டி தம்பி தங்கச்சிக்கிட்டயே இவ்வளோ சண்டையும் சச்சரவுமா இருக்கிற ஆளு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணு கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அதுக்கப்புறம் ஐயா அண்ணா வருமா அம்மா அண்ணா வருமான்னு பொண்ணு வீட்டுக்காரங்க யோசிக்க மாட்டாங்க? அப்படி யோசிச்சா அவங்க எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? நீ ஏன் சொல்லு பிரபு கண்ணா. பிரபு, கல்யாணங்கிறது ஒண்ணுக்குள்ள ஒன்னா உறவுகளுக்குள்ள பின்னி பிணைஞ்சு நடக்கிற விஷயம். இதுல ஒருத்தரை விட்டாலும் 1000 கேள்விகள் வரும். அதுவே கல்யாணத்துக்கு இடைஞ்சலாவும் ஆயிடும். பிரபு கண்ணா, நீ அந்த பயல கூப்பிட வேணாம். நானும் தில்லையும் போய் கூப்பிடுறோம். நீ யாருக்கிட்டையும் இறங்கி போக வேணாம், அவமானமும் பட வேண்டாம். நீங்க போனாலும் அது எனக்கு தான் அவமானம். அப்படிலாம் இல்ல பிரபு. அப்படிதான்ப்பா. அடுத்த வாரம் கேஸ் ஹியரிங் வேற வருது. இப்ப போய் அவங்கள்ட்ட உறவு கொண்டாடுறது அது சரியா வராது. நான் பொண்ணு பார்க்க போல, என்னை விட்டுருங்க. உன் பிளான் என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்தனும் போறது தானே? இப்ப நீ உன் அப்பாவும் பாட்டியும் சொல்றத கேட்கலனா ஏகாம்பரத்துக்கு ஒண்ணு நட்டம் கிடையாது. நீ மறுபடியும் இந்த குடும்ப சுமைய தோல்ல சுமந்துகிட்டு இப்படி சுமதாங்கிய மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால கஷ்டமும் நஷ்டமும் உனக்கு தான். அதனால அந்த ஏகாம்பரம் பொண்ணு பார்க்க வந்தா வந்துட்டு போட்டோம். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகிற வழிய பாரு, அதுதான் முக்கியம்.
ஏன் பாட்டி போனவன் திரும்ப வந்திருக்கேனே, என்ன விஷயம் கேட்க மாட்டீங்களா? நான் எதுக்குப்பா கேட்கணும்? நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் போய் என் வேலைய பாக்குறேன். தல்ற. அட, அம்மா சும்மா இருமா. எப்ப விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாது. என்ன விஷயம் பிரபு? ஆ, அதுவா, அது நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்ப என்னால மறுக்க முடியல. அதனால அவர் கூப்பிடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த ஆளு பொண்ணு வீட்டுல வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆண்டவா. என்னது இந்த டார்ச்சர் பார்ட்டி இன்னும் காணோம்? நேத்து பூரா எனக்கு ஃபோன் பண்ணி என் பணம் 450 கூட 450 கூட டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு லொகேஷன் அனுப்பி பணத்தை வாங்கிட்டு போன்னு சொன்னா ஆளை இன்னும் காணுமே. அப்பா வர வரைக்கும் பாப்போம். அதுக்குள்ள இந்த டார்ச்சர் பார்ட்டி வரலனா நாம பாட்டுக்கு அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிற மட்டன் எடுத்துக்கிட்டு வீட்டை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். லொகேஷன் இதான் காட்டுது. ஆனா இங்க வீடு ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் கடையால இருக்கு.